வெல்கம் டு குஜலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் 18ஆம் தேதி திருமலையில் நடந்த முதல் போர்டு மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல திருமலை மற்றும் திருப்பதி லோக்கல்ஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீவாரி தர்ஷன் வழங்க போகிறதா ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. இந்த லோக்கல்ஸ்க்கான ஸ்ரீவாரி தர்ஷனுக்கான டோக்கன்ஸ் முதல்ல டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் திருப்பதி மற்றும் திருமலையில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால டோக்கன்ஸ் இஷ்யூ டேட்டை மாற்றி டிசம்பர் 2ஆம் தேதி திங்கக்கிழமை கொடுக்க போகிறதாவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த லோக்கல்ஸ்க்கான தர்ஷன் டோக்கன்ஸை திருப்பதியில் உள்ளவங்களுக்கு மகத்தே ஆடிட்டோரியம்லேயும் திருமலையில் உள்ளவங்களுக்கு கம்யூனிட்டி ஹால்லையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன்ஸ் வாங்க நினைக்கிற பக்தர்கள், அதாவது லோக்கல்ஸ் மட்டும் அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டை காட்டி இந்த லோக்கல்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட்டை வாங்கிக்கலாங்க. இந்த டோக்கன்ஸை திருமலை, திருப்பதி அர்பன், திருப்பதி ரூரல், சந்திரகிரி மற்றும் ரேணிகுண்டா மண்டலம் சேர்ந்தவங்க எல்லாரும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே, அதாவது முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லோக்கல்ஸ்க்கான ஸ்ரீவாரி தர்ஷன் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கான டோக்கன்ஸை ஒவ்வொரு மாதமும் ஃபர்ஸ்ட் சண்டே மார்னிங் 5 o'clock கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. லோக்கல்ஸ்க்கான இந்த ஸ்ரீவாரி டிக்கெட்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தது தாங்க. கொரோனா பீரியடில் ஸ்டாப் பண்ணி இருந்தாங்க. இப்போ அதை திரும்பவும் கொடுக்க இருக்காங்க. திருப்பதி லோக்கல்ஸு ஒரிஜினல் ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு மகத்தே ஆடிட்டோரியமில் டிடிடி குறிப்பிட்ட நேரத்தில் போய் வாங்கிக்கலாம். இந்த டோக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் கொடுக்க இருக்காங்க. இதுங்க லோக்கல்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட்ஸ் பற்றின அப்டேட்டு. அடுத்து திருமலையில் பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக மற்றும் ஹேட் ஸ்பீச் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலோ மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதோ அந்த மாதிரி பேச்சுக்களுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி பேசினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பதி கபில் தீர்த்தத்தில் இருக்கிற கபிலீஸ்வர சுவாமி கோயிலில் கால பைரவர் ஹோமம் நடந்ததுங்க. டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சண்டிகேஸ்வர ஹோமமும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்குது. டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்பவிருக்ஷ வாகனமும் நைட்டு ஹனுமந்த வாகனமும் இருக்கும். திருச்சானூரில் பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிறதுனால டிசம்பர் 6 வரைக்கும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசமில் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுங்க டிடிடிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.